இருக்கிற பரிசுத்த ஆமீன் ஆமீன். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. 2025 ஆண்டு ஜூன் மாதம் 17 1:32 மத்தியான வேளையிலே கனடா தேசத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த எஸ்தர் அகிலாவாகிய அணியை இணைத்துக் கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. Hallelujah, glory to God in the highest. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகத்தான நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இன்றைய நாளிலும் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை. Hallelujah, glory to God. சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்தம் உள்ள உயர்த்துகிறார், துன்மாக்கரை தரைமட்டம் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் பிரியமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்துக்கொள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்தரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாக செல்கிறது. பஞ்சை போல உறைந்த மலையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கண்மலையை துணிக்கலாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட. சங்கீதம் 147 1 தொடக்கம் 20 வரையிலான வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது வசனம் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று. கர்த்தரை துதித்ததை இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இந்த மத்தியான வேளையிலும் எங்கள் தேவனை ஸ்தோத்தரிப்போம், எங்கள் கர்த்தரை துதிப்போம், எங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்துக்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி 11வது வசனம் சொல்லுகிறது. இப்படியாய் நாங்கள் அவருக்கு பயந்து அவரது கிருபைக்காக காத்திருக்கிறோம், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். மறுரூபமாகி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த மறுரூப மகிமைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய சந்திப்பு நாளுக்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் கண்ணின்மணியை போல காக்கிறதவன் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி கண்ணின்மணியை போல காத்து நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் என்று 13ஆம் வசனம் சொல்கிறது. எங்கள் சந்ததி, எங்கள் தலைமுறை, எங்கள் சந்தானம் கர்த்தருடைய நாமத்திலே பலப்படுத்தப்பட, திடப்படுத்தப்பட, தைரியப்படுத்தப்பட, ஆசிர்வதிக்கப்பட இன்றைய நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று. உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்கப்பட, எல்லைகள் சமாதானம் உள்ளவளாய் இருக்க அவர் தமது வார்த்தையை பூமியில அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது என்ற மகிமையின் வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் வெளிப்படும்படி தேவ மகிமைக்குள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வாத குறைகளோடு, விண்ணப்பங்களோடு, வேண்டுதலோடு, தேவைகளோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலும் இந்த மாதத்தின் நடுப்பகுதியிலும் வந்து நின்று கர்த்தரை அண்ணாந்து பார்த்து அபயமிட்டு திறக்கப்படுவதாக. காட்டு தீக்கள் ஒளிந்து கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்
கிருபையினாலே கர்த்தராகிய தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவரே, ஆண்டவர் இந்த G7 நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தராகிய தேவன் தேசத்திலே ராஜாக்களை அதிகாரிகளை கொண்டு வந்து உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல ராஜாக்களும் உம்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியரும் உம்மை சேவிப்பார்கள் நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் இன்றைய நாளிலும் நடக்கிற G7 மீட்டிங்கை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உமது அபிஷேகம், உமது வல்லமை, உமது உண்மை, உமது நீதி, உமது நேர்மை, உமது ஞானம், உமது புத்தி, உமது அறிவு, உமது கிருபை, உமது ஐஸ்வர்யம் எங்கள் பிரேமிஸ்டரோடு இருந்து நடத்த ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவகரம் அமர்ந்து உண்மை சுமைமாய் நடத்த ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் குடிகளை ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும், ரட்சியும், விடுவியும், காத்தெல்லும், பாவங்களை மென்னியும், அக்கிரமங்களை மென்னியும், மீறல்களை மென்னியும், குற்றங்களை மென்னியும், குறைவுகளை மென்னியும், சீரேடுகளை மென்னியும் தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக எங்கள் தேசத்தின் சியோமத்துக்காக, எங்கள் குடும்பத்தின் சியோமத்துக்காக, எங்கள் பிள்ளைகளின் சியோமத்துக்காக, எங்கள் ஜனங்களின் சியோமத்துக்காக ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்காக, மெய்யான தேவனாகி உண்மை அறிகிற அறிவுக்காக, நித்திய ஜீவனுக்காக இன்றைய நாளும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட இந்த வேலையை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் மகிமையாய் வெற்றி சிறக்கும்படி வல்லமை மிக்க கிரியைகளை செய்து பல அற்புதங்களை, பல அடையாளங்களை, பல அதிசயங்களை நீ செய்து வருகிற அற்புதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஐயா. கிடைத்திராத அற்புதங்களும், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களும், எண்ண முடியாத அற்புதங்களும், யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவரும் ஆகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை மிக்க செயல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா தேசத்திலும், எல்லா பட்டணத்திலும், எல்லா ஜனத்திலும், ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரி ஆகிய எங்கள் தேசத்தை நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணியை போல காத்து இந்த தேசத்தில் உம்மை சேவிக்கிற பிள்ளைகள், உம்மை தேடுகிற பிள்ளைகள், உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய், தனித்தனியாய், தேசம் தேசமாய், கண்டம் கண்டமாய், ஜாதி ஜாதியாய் தேவனாகிய கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க உமது மகத்துவத்தின், முக்கியத்துவத்தின், ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ண வேண்டும் என்று நித்திய பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் அபயமிடுகிறோம். ஜோதிகளின் பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் அபயமிடுகிறோம். ஆவிகளின் பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் அபயமிடுகிறோம். இரக்கங்களின் பிதாவை உம்மை நோக்கி அபயமிடுகிறோம். நித்திய பிதாவை, சத்திய பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் அபயமிடுகிறோம். ஜீவனுள்ள பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் அபயமிடுகிறோம். ஜீவனுள்ளோருக்கு பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் அபயமிடுகிறோம் ராஜா. நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும் ஆண்டவரே. ஏற்கழிவுகள், செயற்கழிவுகள் இந்த தேசங்களை காத்தரலும், அழிவு நாசம் நெல்லுகள் கேட்கப்பட மாட்டாது. துதி என்றும் ரட்சிப்பென்றும் வாசல்கள் தோறும் சொல்லும்படிக்கு துதித்தலை இன்பமும் ஏற்றதுமானது என்று நாள் பார்த்தோம். சங்கீதம் 147 படி கர்த்தராகிய தேவன் தேசங்களை காப்பீராக, ஜனங்களை காப்பீராக, ஜாதிகளை காப்பீராக. தேவனை சேவிக்க தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய மகத்துவத்தின், முக்கியத்துவத்தின், ஐஸ்வர்யம் அறியப்படும்படி கர்த்தரை தேடுகளாய், கர்த்தரை சேவிக்கலாய், கர்த்தரைக்குடைய சமூகத்தில் காக்கப்பெறவர்களாய் இருக்க சத்திய பிதாவை உம்முடைய சமூகத்திலும் சட்டுகள் நிழலுக்குள் ஓடி வந்திருக்கிறோம். உடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் ஓடி வந்திருக்கிறோம். உண்மை சத்தியமுள்ள தேவனுடைய சத்துவத்தின் வலிமைக்குள்ளே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. கண்ணின் மணியை போல காத்தரலும், ஒன்று சேதப்படுத்தாதபடி அக்னி மதிலாயிருந்து வேலி அடைத்து காத்தரலும் ஆண்டவரே. உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக, உமது நாமம் ஒன்றே போற்றப்படுவதாக, உமது நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது மகத்தான நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி பெரிய காரியங்களை எதிர்பார்த்து உம்மை துதிக்கிறோம் ராஜா. கிடைத்திராத அற்புதங்களை எதிர்பார்த்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை எதிர்பார்த்து துதிக்கிறோம் கர்த்தாவே. யோசனையில் பெரியவரே, செயல்களில் வல்லவரே, கிடைத்திராத அற்புதங்களை எதிர்பார்த்து உம்மை துதிக்கிறோம். தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்ற மகிமையின் வார்த்தையின்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்ய நினைத்த நன்மைகள் ஒருபோதும் தடைபடாமல் இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனுக்கு கோடா கோடி மகிமைகள், கோடா கோடி புகழ்ச்சிகள், கோடா கோடி கீர்த்திகள், கோடா கோடி ராஜ்யங்கள், வல்லமைகளை சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு செலுத்தி உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான கர்த்தர், மீண்டும் வரும் கர்த்தர், உமது வருகையின் பிரசன்னமும் உயிர்த்தெழுந்த வல்லமையும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீதிமானாக்கி பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனை சுதந்தரிக்க பாத்திரப்படுத்த போதுமானது என்று பரலோகத்தின் ராஜாவை நோக்கி அபயமிட்டு ஜெபிக்கிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட
அற்புதத்தின் கரம், உமது அதிசயத்தின் கரம், அடையாளத்தின் கரம் மகிமையாக வெற்றி சிறக்க வல்லமை மிக்க கிரியைகளை செய்ய எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்ததென்று கர்த்தருடைய மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உதிக்கும்படியாய் எழும்பி பிரகாசித்து கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய தேவனுடைய கடாட்சமும் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய தயவும் நிறைவாய் சர்வ ஜனங்களை காக்க தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிக்க கூடாதபடி உமது கரம் குறுகி இருக்கிறதோ, ஜெபங்களை கேட்க கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாய் இருக்கிறதோ, பலத்தை பார்த்தால் நீரொருவரே பலத்த சத்துவம் உள்ள தேவன். உடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி மகிமையாய் வெற்றி சிறக்கும்படி மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தின் வல்லமை விளங்கும்படி ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். பூமி எங்கும் லாவிக் கொண்டிருக்கிற எங்கள் தேவனுடைய அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட்டுத்தீயில் சிக்கியிருக்கிற அல்பேட்டா பட்டணத்திலும் ஆண்டவரே, ஏசப்பா மினிட்டோவா பட்டணத்திலும் நியூயார்க் பட்டணத்திலும் இன்னுமாய் நியூ பிரவுன்ஸ்விக் பட்டணத்திலும் கர்த்தாவே ப்ராவின்ஸிலும் உமது நாம மகிமைப்பட ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யத்தினாலே அடைமழையை தாரும், அடைமழையை தாரும், பின்மாரியை தாரும், முன்மாரியை தாரும் என்று கேட்டு நோக்கி நாங்கள் அபயமிட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஒரு விஷயங்கள் தேசத்தின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் முறுகளையும் மன்னித்து ஜனங்களுக்கு சேமத்தை தர வேண்டும் என்று கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் அபயமிட்டு மண்டாடி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீர், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீர். உடைய வார்த்தையின்படி உடைய சமூகத்தை தட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உடைய முகத்தை தேடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு தேசம் அனைத்திலும் சேமம் உண்டாகும்படிக்கு கர்த்தருடைய எழுப்புதல் பற்றி பிடிக்கும்படி கட தேசத்து முழு ஜனங்களும் எல்லா ப்ரொவின்ஸும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்படி அபிஷேகம் பெறும்படி ஆண்டவரை நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படும்படி யோனாவின் நாட்களில் கர்த்தாவே 1,44,000 பேர் ஒரே நாளில் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்து மனம் திரும்பி ஆண்டவரே ஏசப்பா ரட்சிக்கப்பட்டார்கள் ஐயா. தேசம் காக்கப்பட்டதப்பா. அப்படியா எங்கள் தேசம் காக்கப்பட ஃபர்ஸ்ட் நேஷன் 266 தேசத்து குடிகளும் அடைக்கலம் கொடுத்த தேசம் ஆண்டவரை இரக்கம் பாராட்டி உன்னை போல் பிறை நேசி என்று பிறருக்கு அடைக்கலம் கொடுத்த தேசம் ஆண்டவரை. அப்பேற்பட்ட தேசத்தில் உமது எழுப்புதல் பற்றி பிடிக்க 266 தேசத்து குடிகளுடைய கல்ச்சரிலும் இயேசுவின் ரத்தம் உண்டாக்கி கிறிஸ்துவின் வேதத்துக்குரிய கல்ச்சர் கல்கொள்ளப்பட தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு முழு சிந்தியோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. உன்னை போல் பிறரை நேசிப்பாயாக. பிறரை உண்மையாய் நேசித்து எல்லா ஜாதிகளிலும் எல்லா பாஷைக்காரரிலும் எல்லா கோத்திரத்தாலும் மாமிசமான யாபேரிலும் நித்திய ஜீவன் உண்டாக, எழுப்புதல் உண்டாக, அறுவடை உண்டாக, ப்ராஸ்பரிட்டி உண்டாக, ப்ரொடெக்ஷன் உண்டாக. தேவனை உம்மை நோக்கி நாங்கள் அபயமிட்டு மன்றாடி அனுதினமும் சமூகத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் கர்த்தாவே. உங்களை திக்கற்றலாக விடேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. திக்கற்று போகாதபடிக்கு நிலைநிறுத்துகிற தேவனுடைய நிலையான அபிஷேகம் இயேசுவின் நாமத்திலே நிலைத்திருந்து கனி கொடுக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அப்பந்தாழ்ச்சியான பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம். காசா பட்டணத்திலும் நிறைவான ஆகாரத்தை உண்டு பண்ணி தாரும். ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை, தனிமையானவர்களை, சிறுமையானவர்களை நினைத்தலும் ஒரு அன்றாட உணவை தாரும். தருத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தராகிய தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே சுவிசேஷம் நிறைவாய் சர்வ பூமியிலும் அறிவிக்கப்பட ஆண்டவரே தருத்திரர் ஆண்டவரே கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்டு நீத்தியும் ஐஸ்வர்ய சம்பன்னராகி உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட ஆண்டவரே உமது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய சர்வ பலமுள்ள தேவன் அதிகாரமுள்ள நாமத்தினை முழங்கால் யாவும் முடங்கும், நாவல் யாவும் அறிக்கேடும். இந்த விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தாவே முழங்கால் படியிட்டு சகல ஜனத்தின் சேமத்துக்காக, விடுதலைக்காக, எழுப்புதலுக்காக, அறுவடைக்காக உம்மை நோக்கி நாங்கள் அபயமிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பியராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்ற நம்முடைய வார்த்தையின்படி பரிசுத்த பிதாவே சகல ஜனங்களும் நித்திய ஜீவனை அறிகிற அறிவில் வளர்ந்து கனி கொடுக்க தீக்காய்சா ஜீவனாய் நீரே இருந்து நடத்தும் என்று உம்முடைய நடத்தலுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் 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 பரலோக தேவன் அவர் பரிசுத்தர், இருந்தவர் அவர் பரிசுத்தர், இருக்கிறவர் அவர் பரிசுத்தர், வருவராகிய எங்கள் சர்வ பலமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர்
பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோக தேவனுடைய பரிசுத்த அலங்காரத்துக்குள்ளாக ஆவியானவரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஸ்தோதரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் உமக்கேற்ற பரிசுத்தராய் இருக்கும்படி சத்திய பிதாவே நம்ம ஒவ்வொருவரை நீர் பரிசுத்தப்படுத்த இன்றைய நாளுக்குரிய பரிசுத்தாலமை நிரப்பும். இன்றைய நாளுக்குரிய ரட்சிப்பினாலுமை நிரப்பும். இன்றைய நாளுக்குரிய கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்குரிய ஆயத்தத்தினாலுமை நிரப்பும். இன்றைய நாளிலும் உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிற நீதிமான்களாய் நம்மை நிரப்பும் கர்த்தாவே. உமது நீதி நம்மை நீதி கரிக்கட்டும். இன்னும் ஒரு விசை நீதி கரிக்கட்டும் கர்த்தாவே. இன்னும் ஒரு விசை பலப்படுத்தட்டும் கர்த்தாவே. கேட்டுக்கொண்டு இருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டுக்கொண்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் தேவ மகிமை காக்க, தேவ கிருபை காக்க, தேவ ஐஸ்வர்யம் காக்க, தேவ பலன் காக்க, தேவனுடைய நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் கிறிஸ்துவை கிட்டி சேர, பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் இன்னுமாய் கத்தர் பக்கமாய் மனம் திரும்பி ஆதி அன்புக்குள்ளே கடந்து வர, ஆண்டவரை சோரம் பண்ணவர்கள், ஆதி அன்பு இழந்தவர்கள் மனம் திரும்பி குணப்பட தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை அறியாதவர்கள் உம்மை அறிந்து கொள்ள தேவனே உமது நாமத்தின் மகிமையினை ஐஸ்வர்யத்தின்படி சகல ஜனத்தின் தேவைகளும் சந்திக்கப்பட, குறைவுகள் நிறைவாக்கப்பட, அற்புதங்களால், அடையாளங்களால், அதிசயங்களால் நிரப்பப்பட, மணவாளனே உமது மகிமையினால் நிரப்பும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ வல்லவரையுடைய சர்வ வல்லமுள்ள அற்புதத்தினால், அதிசயத்தினால் நிரப்பும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்தியும், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும், சம்பூர்ணம் அடைய பண்ணும். ஏராளமான கிருபை, உடைய தாராளமான கிருபை, உடைய பரிபூர்ணத்தின் கிருபை, கிருபையின் மேல் கிருபை ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு நிரப்ப ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஐயா. இது யாருக்கு இறங்க சித்தமாயிருக்கிறவர்களுக்கு இறங்குறேன் வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாய் கர்த்தருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம், கர்த்தருடைய தயவுக்காக கெஞ்சுகிறோம், கர்த்தருடைய மீட்புக்காக கெஞ்சுகிறோம், கர்த்தருடைய வல்லமைக்காக கெஞ்சுகிறோம். மணவாளன் நம்முடைய வல்லமை பெரிது, உமது அற்புதம் பெரிது, உமது கரம் பராக்கிரமம் உள்ளது. இறை சத்துக்களை பீறி போடுகிறதவனாயிருக்கிறேன், மிதித்து போறதவனாயிருக்கிறேன். ஆண்டவரும் சத்துக்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையை காண்பார் என்று சொன்னீர் ஐயா. சத்துக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவேன் என்று சொன்னீர். இப்படியா கர்த்தருடைய நாமத்தினாலே சத்துக்களுக்கு வெக்கம் உடுத்தப்படவும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படவும், மகிமையுமே மகிமை, மறுரூப மகிமை, பிந்தின மகிமை, எழுப்புதல் மகிமை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான மகிமை, பூரண மகிமை, நிறைவாய் நிறைவாய் சகல ஜனங்களை நிரப்ப ஒப்பு கொடுக்கிறோம். பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொன்னீரே. அப்படியாய் கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் பூமியானது நிறைந்திருக்க, எங்கள் தேசத்திலும் கர்த்தருடைய மகிமை நிறைவாய் விளங்க தேவனே உமது மகிமையின் ஐஸ்வர்யம் பூரணமாய் நிரப்ப ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவீராக. எழும்பி பிரகாசிக்கிற கர்த்தரோட எழுப்புதலின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்ப ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் கர்த்தாவே. பட்சபாதமற்ற நேச கர்த்தாவே, உடைய நேச வைராக்கியமும், உடைய உக்கிர வைராக்கியமும், உடைய கடும் வைராக்கியமும், உடைய மிகுந்த வைராக்கியமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு மனுஷரையும் மூடிக்கொள்ள, மறைத்து கொள்ள, பாதுகாக்க, பராமரிக்க, விடுவிக்க, ஆதரிக்க, ஆசீர்வதிக்க தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். வியாதியர்கள், பலவீனர்கள், குறைவுள்ளவர்கள், தேவையோடு அற்புதங்களுக்காக காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரை இப்படியா என்னென்ன காரியங்களில் என்னென்ன நிலைமையில மனுஷர்கள் பிடிபட்டிருந்தாலும் அந்தந்த நிலைமையிலிருந்து தப்பிவிக்கவும், ரட்சிக்கவும், விடுவிக்கவும், ஆதரிக்கவும், ஆசிர்வதிக்கவும், பராமரிக்கவும், போஷிக்கவும் கர்த்தருடைய ஆவியாவுடைய பல பராக்கிரமத்தின் சத்துவத்தின் வல்லமை நிறைவாய் நிறைவாய் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவனை கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறாங்கள் பரிசுத்த பிதாவே. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவிட சித்தமுள்ளவராயிருக்கிற பரமபிதாவே, சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள் என்று கட்டளை விட்டு போன இயேசு கிறிஸ்துவே, மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் தந்த ஆவியானவரே, இந்த இறுதி நாட்கள், இந்த 21ஆம் நூற்றாண்டு, இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 17ஆம் தேதியிலும் உமது நாமம் மகிமைப்பட, உடைய அற்புதம் விளங்க, உமது அதிசயம் விளங்க, வானங்கள் திறக்கப்பட, இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக பரிசுத்த பிதாவே உம்மை நோக்கி நாங்கள் அபயமிட்டு மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையின் மாட்சிமை, எழுப்புதலின் வல்லமை நிறைவாய் நிறைவாய் நிரப்பதாக, ஒன்று சேதப்படுத்தாதபடி தேவனுடைய நிறைவுள்ள கரம் ஒவ்வொரு வாலிபர் மேலும், ஒவ்வொரு கன்னியர் மேலும், ஒவ்வொரு சிறியோர் மேலும், ஒவ்வொரு பெரியோர் மேலும், ஒவ்வொரு பச்சிளம் குழந்தைகள் மேலும், பாலிலும் குழந்தைகள் மேலும் ஆண்டவரை எல்லோரும் மேலும் இருந்து நடத்த உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய சமூகமும், கர்த்தருடைய பிரசன்னமும், கர்த்தருடைய மகிமையும் ஜனங்களை பூரணப்படுத்த போதுமானதா இருக்கிறபடியால் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலான வழிகளை செவ்வியாக்கும்படி, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி
கர்த்தருடைய சத்தம் தொனிக்க, கர்த்தருடைய குரல் கேட்க, ஜனங்களோடு தேவன் உறவாட, ஜனங்களோடு தேவன் பேச, ஜனங்களை தேவன் விடுவிக்க, ஜாதிகளோடு தேவன் உறவாட, சகல ஜாதிகளை சுதந்திரமாக கொண்டிருக்கிற உன்னதமான கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளாக மனுக்குலத்தை தந்து ஜெபிக்கிறோம். மனுஷ ஜாதியை தந்து ஜெபிக்கிறோம். ஆண்களையும் பெண்களையும் தந்து ஜெபிக்கிறோம். புருஷர்களையும் ஸ்திரீகளையும் தந்து ஜெபிக்கிறோம். பெரியோரையும் சிறியோரையும் தந்து ஜெபிக்கிறோம். மணவாளன் கடாட்சிப்பாராக இயேசுவின் நாமத்தில் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே தேவைகள் சந்திக்கப்பட, குறைவுகள் நிறைவாக்கப்பட, அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நிறைவாய் நிறைவாய் நடக்க, தேவ நாமம் ஒன்றே உயர்த்தப்பட, சர்வ பூமியின் தேவன் எனப்படுகிறவரே, சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருக்கிற உன்னதமான கர்த்தரே, அந்த மகத்தான நாமத்தை எங்கள் எல்லா தேசங்களிலும் மகிமைப்படுத்தும். இலங்கை, இந்தியா, ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். 5 கண்டங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ பூமியையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல ஜாதிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தருடைய மறுரூப மகிமைக்கு சாட்சியாக மீட்கப்படும்படி உலகத்தின் அதிபதி, மிருகராஜ்யத்தின் ஆவி, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இப்பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியைகள், அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், கள்ளத்தீக்கசின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், மிருகத்தின் ஆவிகள், லூசிபரின் ஆவிகள், பாகாலின் ஆவிகள், இப்படியாய் கர்த்தருடைய ஆவியானுக்கு விரோதமாய் செயல்படுகிற மாமிசங்கள், சுயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆவியிலே பிழைத்த மனுக்குலமாய் ஆவியாடு 9 வரங்களாலும் 9 கனிகளாலும் நீதினாலும் உண்மையினாலும் நிரப்பப்பட்ட பூரண புருஷர்களாய் ஒவ்வொருவரும் திகழும்படிக்கு பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் உம்மை நோக்கி மன்றாட நீ தந்த கிருபைக்காய், நீ தந்த இரக்கத்துக்காய், நீ தந்த சிலாக்கியத்துக்காய் நன்றி செலுத்தி உமது மகத்தான நாமம் தொடர்ந்து மகிமைப்பட, உமது எல்லா நாமத்துக்கு மேலான நாமம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலிலும் முடங்கும் அதியுன்னதமான நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேசத்திலே பூர்ண சிவம் உண்டாகி தேசத்தின் எழுப்புதலை நாங்கள் கண்ணார கண்டு தேவனை மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி மகத்தான அற்புதத்துக்குள் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். பரமண்டங்கள் வாசமாய் இருக்கிறங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பிரகடங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையதே. சதா காலம் நம்முடைய ராஜ்யத்துக்காய், சதா காலம் நம்முடைய மகிமைக்காய் ஓரியபதிலரக்கரியந்தே நன்றி செலுத்துறமையா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு துதி, கன, மகிமை, புகழ்ச்சி, கீர்த்தி, ராஜ்யம், வலிமைகளை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் சத்திய பிதாவே, நித்திய பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, ஆவிகளின் பிதாவே, பரலோக பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானங்களை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகங்களை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியினாலே வானத்தை அலங்கரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமி அந்தரங்கத்திலே தொங்க வைத்துள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருளை கட்டளிடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வார்க்கப்பட்ட கண்ணாடியை போல கெட்டியான ஆகாய மண்டலத்தை விரித்தவரே ஸ்தோத்திரம். ஆகாய விரிவையும் சமுத்திரத்திலே உப்பையும் உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். வெளிப்புறத்தையும் உட்புறத்தையும் உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். சகலத்தையும் செய்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. மனுஷனை உமது சாயலாம் உமது ரூபத்திலும் உமது ஜீவனிலும் பிரவேசிக்க பூர்ண புருஷராய் இந்நாட்களிலும் நீ சிருஷ்டித்த உம்முடைய சிருஷ்டிப்பின் மகிமை, கிறிஸ்தேசுவின் திருரத்தத்தின் அபிஷேகத்தின் வல்லமை, ஆவியாவுடைய பிந்தின மகிமை, பரிசுத்த ஆவியான நிறைவு, ஆண்டவரே உமது வருகைக்குரிய ஆயத்தம், எழுப்புதல் பூரணமாய் சகல ஜனங்களை நிரப்ப உடைய நிரப்புதலுக்குள்ளாக தந்து ஜபிக்கிறோம். தேவரீர் வானத்தையும் பூமியை நிரப்புறவராமே. சர்வ ஜனங்களை உமது மகிமையினால் நிரப்பும், உடைய காருண்யத்தினால் நிரப்பும், உடைய கிருபையினால் நிரப்பும், உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்பும், உடைய பலத்தினால், பராக்கிரமத்தினால், சத்துவத்தினால் நிரப்பும். குற்றங்கள், குறைவுகள், சீரேடுகள், அவபக்திகள் அனைத்தும் நீங்கி விடுதலை பெற்ற பெண்மானாக கர்த்தருக்குள் கனி கொடுக்க, தேவனுடைய ஜீவராஜ்யத்தின் ஜீவ சமூகத்தின் ஜீவனில் பிரவேசிக்க பாத்திரப்படுத்துகிற தேவனுடைய பாத்திரராக தேவனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
பாத்திரர் நீரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. பாத்திரர் நீரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. உம்மை போலொரு தேவனில்லை, இந்த பூமியில் பணிந்திடவே. உம்மை போலொரு தேவனில்லை, இந்த பூமியில் பணிந்திடவே. பாத்திரர் நீரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் கீர்த்திக்கும் மகிழ்ச்சிக்கும் பாத்திரரே. உடைய சமூகத்தில் தாழ்மைப்படுத்தி உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, சர்வ ஜனங்களின் நித்திய ரட்சிப்புக்காக, பரிசுத்த வாழ்வுக்காக, நித்திய ஜீவனுக்காக, குற்றமற்ற கரைதுறையற்ற கபடற்ற மாசற்ற உத்தம ஜீவனத்துக்காக, பரலோகத்தோட வருகையில் காணப்படுகிற சிலாக்கியத்துக்காக மணவாளனே உடைய சமூகத்தில் அபயமிட இந்த அரை மணி நேரத்தை அடி எனக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் ரீட்டா, பிரதர் வெஸ்லி, பிள்ளைகள், குடும்பம், ஊழியம் எல்லாவற்றையும் ஆசிர்வதிங்க ராஜா. உலகத்துக்கு வெளிச்சமாக, உலகத்துக்கு ஒப்பாக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக ஆசிர்வதித்து எந்த அடைக்கலத்துல வைங்க ராஜா. 226 நாடுகள் மாத்திரமல்ல, 266 தேசங்களிலும் ஒளிபரப்பாக ஊழிய எல்லைகளை விரிவாக்கி தாங்க. அனுகூலமான புதிய கதவுகளை திறந்து தாங்க ராஜா. புதிய தேசங்களின் வாசல்களை திறந்து தாங்க கெத்தாவே. உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக ஆசிர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற வார்த்தையின்படி உன்னதத்தின் ஆவியானவர் மகிமையாய் வெற்றி சிறக்கும்படி உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபங்களை கூடாக வழிநடத்தியல் வாஞ்சியாக இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நாளில் இதே நேரத்தில் சந்திப்போமா? அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஐயா. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி அகிலா அவர்கள் மொன்றியல் கனடாவிலிருந்து இணைந்து, கியூபெக்கிலிருந்து இணைந்து ஜெபங்களை கூடாக வழிநடத்தினார். விசேடமாக யுத்த பூமிக்காக இந்த ஊர்களில் நடைபெறுகின்ற அந்த நெருப்பு காரியங்களுக்காகவும் ஜெபித்திருக்கிறார்கள். வாஞ்சியோடு இணைந்து ஜெபித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராமா. காட் பிளஸ். ஆமேன்.